நிறைய சாரீஸ் இருந்தாலும் அம்மாவுக்கு நான் கொடுத்துருவேன். நான் வீட்டில் வச்சுக்கவே மாட்டேன். ஒரு சாரீ வந்துட்டு ஒன் டைம் மட்டும்தான் வேர் பண்ணுவேன். அப்பத்துலேருந்து இப்போ 10 இயர்ஸாக நான் மேக்கப் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்குமே செக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் காலேஜ் படிக்கும்போது தான் வந்துட்டு நல்லா கலராகணும், பிங்கிஷ் ஆகணும், ரெண்டு கண்ணமும் வந்துட்டு அப்படி இருக்கணும் நிறையா போட்டு. ஆமாம், போட்டு பண்ணி பிளாக்கே ஆயிருக்கேன். என்னோட ஃபேஸ் மட்டும் பிளாக் ஆயிருந்திருக்கு. இப்போ டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற சாரீஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஷால் போட்டுப்பேன். காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க, ஆனால் நான் வீட்டில் வந்து இப்போ நாளைக்கு நியூஸ் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணி வச்சுருவேன். ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவேன். அந்த மில்கில் வந்துட்டு எனக்கு வாட்டர் ஆட் பண்ணவே கூடாது. அதை ஆட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு குடிக்கிறக்கே தோணாது. நான் குடிக்கவே மாட்டேன். சேஸ்வாக் நேயர்களுக்கு விஜி மங்கையின் அன்பான வணக்கம். 4 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நியூஸ் பார்க்கறது போய் நல்லா அழகா இருக்க நியூஸ் ஆங்கர்ஸை பார்க்கறதுக்காகவே நியூஸ் பார்க்குற ஒரு காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது தி பியூட்டிஃபுல் அண்ட் கார்ஜியஸ் நியூஸ் ஆங்கர் மலர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மங்கை. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. அண்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே மேம் இந்த சாரீ பிக்சர்ஸ் தான் வந்துட்டு பயங்கர அட்ராக்ஷன்ல இருக்குது. எல்லா போஸ்ட்டுமே சாரியில இருக்குது. குறிப்பா சொன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்களோட சாரீ கலெக்ஷன்லாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு எத்தனை சாரீ வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். சாரீஸ் வந்து மோஸ்ட்லி வீட்டில் இருக்காது. ஆஃபீஸ் சாரீஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இன்ஸ்டா கொலாப்லேயே நிறையா சாரீஸ் வந்துடும். நிறையா சாரீஸ் இருந்தாலும் அம்மாவுக்கு நான் கொடுத்துருவேன். நான் வீட்டில் வச்சுக்கவே மாட்டேன். ஒரு சாரீ வந்துட்டு ஒன் டைம் மட்டும்தான் வேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் வேர் பண்ணுறதா இருந்தால் அம்மாட்ட வந்து கொடுத்துருவேன். நான் தான் இதை வேர் பண்ணிட்டேன்ல, நீ வேறு ஏதாவது எடுத்து கொடு அப்படி சொல்லிடுவேன். ஸோ அம்மா வீட்லேயும் நிறையா சாரீஸ் இருக்குது, என்கிட்டயும் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ எது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி சாரீஸ் வேர் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு நான் கொடுத்துருவேன். அந்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா? எண்ணிக்கை என்ன, எண்ணிக்கைன்று பார்க்கும்பொழுது ஒரு 20, 30 அந்த மாதிரி தான் வச்சுப்பேன். ரொம்ப லிமிட்டாக தான் வச்சுப்பேன். ஓகே, உங்களோட சாரியோட பட்ஜெட்லாம் எவ்வளோ இருக்கும் மேம்? நீங்கள் சாரீ வாங்கினீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன் பார்க்க அப்படின்னா? ஒரு 1500. ஓகே, ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக வந்துட்டு பார்க்க மாட்டேன். 1500, 2000 அதுக்குள்ளே தான் இருக்கும். நைஸ். இப்போ வந்துட்டு உங்கள் சாரீ கலர்ஸ் எல்லாம் இருக்குல்ல? ஆமாம். இப்போ நியூஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்டபுளாக இருக்கணும் ஒரு கலர் சூஸ் பண்ணுறீங்க, பட் திருப்பி போகும்போது வேறு கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது கான்ட்ராஸ்டாக செட் ஆகாமலாம் போயிருக்கு? மோஸ்ட்லி வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டை தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவேன். ஓகே. டார்க் கலர் சாரீ வந்துட்டு டார்க் கலரில் இருக்கும். ப்ளவுஸ் வந்துட்டு நார்மல், அதை விட லைட் கலரில் தான் எடுப்பேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு ப்ளூ கலர் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். க்ரீன் வந்து மேட்ச் ஆகும், டார்க் ரெட் வந்து மேட்ச் ஆகும், டார்க் எல்லோ இதெல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு டவுட், இப்போது நியூஸ் ரீட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து இந்த சில்க் கிளாத்தில் அந்த மாதிரி தான் ப்ரிமன் பர்ஃபெக்டாக தான் வந்து அப்படி சாரீ கட்டணுமா, இல்லை இந்த நார்மல் சாரீஸ் இந்த காட்டன் சாரீஸ் அதெல்லாம்? இப்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற சாரீஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஷால் போட்டுப்பேன். ஷால் வந்து ஆல்ரெடி வந்துட்டு கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒரு சில சாரீஸ். அதுக்கு வந்து நம்ம வேற ஒரு ஷால் வந்து பிளாக் கலர் ஷால் இல்லை அப்படின்னா ஒரு ரெட் கலர் அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற ஷால் ஏதாவது நம்ம போட்டு நம்ம வேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே தெரியாது. ஓகே, அந்த ஷால் எப்படி போடுவீங்க? நீங்க லைனிங் மாதிரி வச்சிருவீங்களா? லைனிங்காக தான் அந்த சாரி. டிரான்ஸ்பரண்டா எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம சாரி இந்த சைட் வேர் பண்றோம்ல, நம்ம ப்ளீட்ஸ் எடுக்காம நம்ம வேர் பண்றோம் அப்படின்னா அதில் ஷால் வச்சு நம்ம வேர் பண்ணோம்னா நம்ம படிக்கும் பொழுது எதுவும் தெரியாது, நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ரைட்டு. அந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறது அப்படின்றப்ப இந்த சாரீ டிராப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஆர்ட்டாகவே வந்துருச்சு. ஆமாம், அந்த ஆர்ட் வந்துட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாரீ டிராப்பிங் நீங்களே பண்ணிப்பீங்களா, இல்லை எனக்கு இவங்க பண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யாராவது வச்சுருக்கீங்களா சிஸ்டர்? காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க, ஆனால் நான் வீட்டில் வந்து இப்போ நாளைக்கு நியூஸ் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணி வச்சுருவேன். ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவேன். பின்னெல்லாம் நிறையா பின் எங்கெங்கெல்லாம் குத்தணுமோ குத்தி வச்சுடுவேன். மார்னிங் ஒரு 3 o'clock எழுந்துடணும். எப்படி இருந்தாலும் நான் வீட்டிலேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே ஒரு 40-45 minutes ஆகும். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே சாரீ வந்து ஃபுல்லுமே ப்ளேட்ஸ் எல்லாம் எடுத்து பின் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேனே. அங்கே போனாலும் சாரீ வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு வந்துட்டு காஸ்டியூம் டிசைனர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது உங்களை பார்த்தா நீங்கள் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நியூஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றீங்க, ஆனால் காலேஜ் பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க இப்போ பார்க்கவும். அந்த டயட் அண்ட் சீக்ரெட் என்ன? டயட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஆனால் ஜங்க் ஃபுட் வந்து அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன். என் அம்மா அப்பா வீட்டிலேருந்து இப்போ வரைக்குமே வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பச்சை பயிறு மில்லட்ஸ்
பச்சை பயிறு, கொள்ளுப்பருப்பு துவையல் இது எல்லாமே நான் எடுத்துப்பேன் மோஸ்ட்லி. இப்போ 1 வீக் வந்து நம்ம ஆரஞ்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் பொமக்ரனேட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீக் ஆப்பிள். அந்த மாதிரி நான் எனக்குன்னு ஒரு ஃபுட்டு இருக்குல்ல, அந்த ரொட்டீன் லைஃப்பில் அது அப்படியே மூவ் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து ஆப்பிளாக இருந்ததுன்னா நான் ஜூஸ் எடுத்துக்க மாட்டேன். மோஸ்ட்லி அதை பீல் பண்ணி நான் ராவாவே சாப்பிட்ருவேன். ஓகே. எதுவுமே பொமக்ரனேட்டும் சரி, நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஜூஸ் குடித்தா நல்லது அப்படின்னா, பட் நான் ராவாவாக தான் சாப்பிடுவேன் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஒரே இதுதான். ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. டெய்லியும் பால் எடுத்துப்பேன். ஆனால் மில்கில் வந்துட்டு கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணவே மாட்டேன். அதாவது மார்னிங் இல்லை ஈவினிங் எனக்கு வந்து இந்த டீ காஃபி அப்படின்ற அது அடிக்ட் கிடையாது. பட் மில்க்ல வந்து சின்ன வயசுலேருந்து அது பழக்கம் ஆயிடுச்சு. ஆனால் அம்மா சொல்லுவாங்க மில்கில் கொஞ்சமாவது நீ வாட்டர் ஆட் பண்ணி குடிக்கணும் அப்படி சொல்லுவாங்க டீ காஃபி எதுலையாவது. ஆனால் நான் பண்ணவே மாட்டேன். மில்க்ல வந்துட்டு இந்த வாட்டர் ஆட் பண்ணாமல் குடிச்சா சில பேருக்கு ஸ்டொமக் இஷ்யூஸ் வரும், அது செட் ஆகாது அப்படின்னுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து கர்டு வந்துட்டு செட் ஆகாது. பட் எனக்கு வந்து செட் ஆகிடும். கர்ட் அதிகமாக எடுத்துப்பேன், பாலும் அதிகமாக எடுத்துப்பேன். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஹார்லிக்ஸ் இல்லை அப்படின்னா காஃபி இல்லை அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து மசாலா டீ போட்டு கொடுக்க சொல்லுவேன். ஆனால் அந்த மில்கில் வந்துட்டு எனக்கு வாட்டர் ஆட் பண்ணவே கூடாது. அது ஆட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு குடிக்கிறக்கே தோணாது, நான் குடிக்கவே மாட்டேன். அது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் வந்துட்டு எனக்கு என்ன ஹேபிட்னு தெரில, அது மாறவே மாறாது. அப்புறம் அம்மா அப்பா வந்துட்டு எப்பவுமே எனக்கு வந்து ஈவினிங் டைமில் வந்து இந்த சிறுதானியங்களை தான் சொன்னல, மில்லட்ஸ். ஒரு நாளைக்கு வந்து பச்சை பயிறு, இன்னொரு நாள் வந்து சுண்டல், இன்னொரு நாள் வந்து கொள்ளுப்பருப்பு, இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அது இப்போ வரைக்குமே அம்மா வீட்டில் சாப்பிட்டதும் சரி, இப்போ நான் தனியாக இருக்கும் பொழுதும் சரி, அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டெய்லியுமே ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவே எடுத்துப்பேன். ஓகே. மற்றபடி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் அதில் ஏதாவது அதெல்லாம் கரெக்டான டைம் சாப்பிட்டுப்பேன். ஓகே. எனக்கு பசிக்கும் இல்லை, நான் சாப்பிடணும்ல, ஆனால் கரெக்டான டைம் சாப்பிட்டுப்பேன். இப்போது ஷூட்டிங் போகிறனாலும் கரெக்டாக ஒரு 1 o'clockலாம் எனக்கு லஞ்ச் பிரேக் டைம் விட்டுருவாங்க. அந்த டைமில் வந்து காரில் போய் உட்காந்து சாப்பிட்டுப்பேன். இல்லை அப்படின்னா மற்ற ஆர்டிஸ்ட் கூடவும் உட்காந்து நான் சாப்பிட்ருவேன். ரைட். இப்போ வந்துட்டு எங்கேயாவது ஷூட் போகிறீங்க, நீங்கள் ஹோம் ஃபுட் எடுத்துகிட்டு போகல, வெளியில் சாப்பிடணும் அப்படின்றப்போ உங்களுக்கு அது பிடிக்குமா? அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அவுட் சைட் ஃபுட் மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எப்போ பாரு நான் வீட்டு சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போவேன். ஓகே. ஹோம் ஃபுட்டு தான். காலையிலேயே வந்து இப்போ ஷூட்டிங் வந்து நம்ம 7:30க்கெலாம் நம்ம போயிடணும். வித் மேக்கப்போட இருந்தால் ஒரு 8:30க்கு நம்ம வந்து ஸ்பாட்டில் இருந்தாவே போதும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வீட்லேயே ஒரு 7:30க்கெலாம் வீட்லேயே சாப்பிட்டு போயிடுவேன். இல்லை அப்படின்னா காலையிலத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன் டிஃபன் பாக்ஸில், அதே மாதிரி மதியத்துக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து வெளியே நான் மோஸ்ட்லி சாப்பிடவே மாட்டேன். ஐஸ்கிரீம் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். நிறையா சாப்பிடுவேன் ஐஸ்கிரீம் மட்டும். அது நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஐபேக்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதுவும் இந்த வெயில் காலம் வேறையா, அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பழக்கமாயிடுச்சு. அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, ஏன் உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட பயப்படுவாங்க எல்லாரும், ஐயோ வெயிட் போட்டுருமே அப்படின்ட்டு. ஆனா நான் அப்படிலாம் இல்லை, எனக்கு வெயிட் போட்டுரும், இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை. எனக்கு வயிறு நம்பிடுச்சா ஓகே, அதோட ஸ்டாப் பண்ணிப்பேன். எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே நான் சாப்பிடுவேன். பட் என்ன ஜீனா என்னன்னு தெரியல, அம்மாவுக்கு உடம்பு இல்லை அப்பாவுக்கு உடம்பு இல்லை, அதனால எனக்கு உடம்பு இல்லை இல்லாமல் இருக்கலாம். காட்ஸ் கிஃப்ட். ஆமாம், காட்ஸ் கிஃப்ட். ரைட்டு. அப்படி பார்க்கும்போது ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ஜிம் ஃப்ரீக்கு நான் வந்து ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அதுக்காக எந்த முயற்சியும் எடுத்தது இல்லையா? சின்ன வயசுலேருந்து எடுத்தது கிடையாது, இப்போ கரண்ட்டாகவும் எடுத்தது கிடையாது. ஐடியா இல்லை. வாக் பண்ணுவேன், நல்லா வாக் பண்ணுவேன். அதுவே வந்து நமக்கு உடம்பு வந்துட்டு அதிகப்படுத்தலைன்றது எனக்கு தெரியல. நல்லா வாக் பண்ணுவேன், அதோட சரி. ஆனால் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் பண்ணது கிடையாது. மெடிடேட் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் வந்துட்டு மெடிடேட் பண்ணுவேன். நான் எனக்கு பிடிச்ச மியூசிக் நான் ஏர்பாடில் வச்சு மெடிடேட் பண்ணுவேன். சூப்பர். இப்போ சம்மர் வந்துருச்சு, பயங்கர ஹீட்டா இருக்குது. ரொம்ப அப்படியே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்னடா வேற எங்கேயாவது போயிடலாமா வேற கிரகத்துக்குன்ற அளவுக்கு இருக்குது. நீங்க வந்துட்டு அந்த ஹீட்லயே இருக்கவங்க, அந்த கேமராவோட அந்த ஹீட்டா இருக்கட்டும், அந்த ஹீட்லயே இருக்கவங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? வெளியிலயும் ஹீட்டு உள்ளேயும் ஹீட்டு, அது எப்படி மேனேஜ் பண்றீங்க? எப்பவுமே ஹீட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம வீட்டில் வந்து பாதாம் பிசின் இருக்குல்ல, அது வந்து என்னோட ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்க. பாதாம் பிசின் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மில்க் நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன்.
பாதாம் பிசின் வந்து நைட்டே ஊற வச்சிடுவேன். ஒரு பனங்கற்கண்டு மாதிரி இருக்கும் அது. ஒன்று இல்லை அப்படின்னா 2 போட்டு நான் ஊற வச்சிடுவேன். காலையில் எடுத்து பார்த்தா அப்படியே ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். அதை வந்து ரோஸ் மில்க் நம்ம எசன்ஸ் வச்சுருப்போம்ல, அது கூட ஒரு மூடி வந்து ஊற்றிட்டு மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதாம் பிசின் கூட சேர்த்து ஒரு டம்ளர் நம்ம எப்போவுமே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதை நம்ம இன்டேக் எடுத்துக்கும் பொழுது எந்த சூடாக இருந்தாலும் சால்வ் ஆகிடும். இது வந்து நம்ம ஹீட் எல்லாமே நைட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த டைம் தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எப்போ வேணா நான் குடிச்சேன். டெய்லி ஒரு கிளாஸ். ஆமாம், ஆனால் ஏர்லி மார்னிங் குடிக்க மாட்டேன். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டைம் கரெக்டாக 12 o'clock நான் இளநீ குடிச்சிடுவேன். ஓகே, அது டெய்லியும் இந்த ஜனவரி மந்த் ஸ்டார்ட் ஆச்சுனாவே நான் இளநீ வந்துட்டு ஒரு 11 o'clock இல்லைன்னா 12 o'clock குடிச்சிடுவேன். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாதாம் பிசினே போதும் உங்களுக்கு. அதை நம்ம நைட்டு ஊற வச்சு நம்ம குடிச்சாவே. அது எத்தனை எடுத்துக்கலாம்? ஒரு பனங்கற்கண்டு மாதிரி தான் இருக்கும். அந்த கற்கண்ட்லேயே வந்துட்டு ஒரு பீஸ்ல 2 பீஸ், ஒருத்தருக்கு ஒரு பீஸ் போதும். ஓகே, ஏன்னா ஒரு டம்ளர்ல அந்த ஜெல்லி வந்துட்டு ஃபுல்லுமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நைஸ், கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். இந்த அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இந்த சம்மரில். ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது? அது என்ன சொல்லணும், இந்த 10 yearsல மேக்கப் போட்டு போட்டு எனக்கு ஸ்கின் வந்துட்டு நிறையா டேமேஜ் ஆகிருக்கு, நிறைய பிம்பிள் வந்திருக்கு, ஓப்பன் போஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா, தண்ணி வந்து அதிகமாக நான் மோஸ்ட்லி குடிக்காமல் இருந்தேன். இப்போ நான் வாட்டர் வந்துட்டு அதிகமாக இன்டேக் பண்ணிக்கிறேன். ஹெல்த் கான்ஷியஸ் இப்போ அதிகமாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போ 2 years இந்த கோவிட் டைம்லாம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது, அந்தளவுக்கு வந்துட்டு ஓவராக பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வந்து அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. அதுக்குன்னு ஒரு ஐசோட்ரின் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம எடுக்கக்கூடாது. டாக்டர் என்னோட ஸ்கின்னுக்கு எப்படி வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். பட் பிம்பிள் வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபுட்டில் தான், நம்ம எடுத்துக்கிற இன்டேக்கில் தான் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற இன்டேக்கில் தான் பிம்பிள்ஸ் வராமையும் போகலாம். நிறைய ஆயில் ஃபேஸஸ்க்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக வரும். எனக்கும் காலேஜ் டைமில் நிறையா இருந்துச்சு. அப்போ இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே பரவாயில்ல. ஓகே, அதே மாதிரி மேக்கப் வந்து நான் ரிமூவ் பண்ணுறதா இருந்ததுன்னா செக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதில் தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். நார்மல் க்ரீம்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டு ரிமூவ் பண்ணினதே கிடையாது, ரிமூவ் பண்ணவும் மாட்டேன். அப்போத்துலேருந்து இப்போ 10 years நான் மேக்கப் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்குமே செக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ காலையில் நம்ம 7 o'clock ஏர்லி மார்னிங் நம்ம மேக்கப் போடுறோம், நைட்டு 10 o'clock வரைக்கும் அது இருக்கும். எஸ், ஸோ கண்டிப்பாக ஸ்கின் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். அதுவே நம்ம கோகனட் ஆயில் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணும்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க கோகனட் ஆயில்னால பிளாக் ஆகிடும். பட் எனக்கு இது வரைக்கும் அப்படியெல்லாம் ஆனது கிடையாது. கோகனட் ஆயிலில் என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு நம்மளுக்கு காயமே ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வைப்போம் இல்லையா, பவர் இருக்குது, அதுக்கு ஹீலிங் பவர் இருக்கு. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மாறாத ஒன்று அப்படின்னா அந்த கோகனட் ஆயில் மட்டும்தான். ரைட். ஸோ நீங்கள் சொன்னீங்க 10 வருஷமா நான் மேக்கப் வந்துட்டு நான் போட்டுட்டு இருக்கேன் நியூஸ்க்காக, அப்படின்றப்போ ஸ்கின் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. உங்களோட ஸ்கின் கேரில் வந்துட்டு எந்தெந்த விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? இம்ப்ரூவ்னா இப்போ மார்னிங் எழுந்ததுமே ஐஸ் கியூப் வந்துட்டு ரப் பண்ணிப்பேன். எதனால் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் அவங்களோட ஸ்கின் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெகுலராக வந்துட்டு ஐஸ் கியூப் வந்துட்டு நான் இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது. எனக்கு அந்த சேஞ்சஸ் இருக்குது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அது நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. ஆனால் நான் காலேஜ் படிக்கும்போது தான் வந்துட்டு நல்லா கலராகணும், பிங்கிஷ் ஆகணும், ரெண்டு கண்ணமும் வந்துட்டு அப்படி இருக்கணும் போட்டு. ஆமாம், போட்டு பண்ணி பிளாக்கே ஆயிருக்கேன். என்னோட ஃபேஸ் மட்டும் பிளாக் ஆயிருந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு அம்மா அப்பா ஸ்கின் டாக்டர்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த ஒரு தோல் வந்துட்டு பீல் பண்ணியெல்லாம் எடுத்திருக்காங்க. டெஸ்ட்டுக்கெல்லாம் இங்கே சென்னைக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் குடும்பத்தினால நிறையா பண்ணியிருக்கேன். அப்புறம் அவங்க டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அந்த லைட்டிங்னால உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிருக்கலாம், நீங்கள் ரொம்ப போட்டு அமுத்தி தேய்ச்சதுனாலலாம் கிடையாது அப்படின்றது எனக்கு நிறையா அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ காலேஜ் டைமில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ரொம்பவே ஹெல்த்தி கான்ஷியஸோட பார்த்துட்ருக்கேன் ஸ்கின் எப்போவுமே. ரைட். அண்ட் உங்களோட மேக்கப் பவுச்சில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. அதில் என்னென்ன இருக்கும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் எடுத்து காமிச்சிங்கன்னா. கண்டிப்பாக.